சில பேர் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேர் புக் ஓப்பன் பண்ணாலே தூக்கம் தான் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் எப்படி தூக்கத்தை அவாய்ட் பண்ணி எப்படி ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலான்னு 8 ஸ்டடி ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, அவாய்ட் ஸ்டடி இன் பெட்ரூம். பெட்டில் படுத்துகிட்டே படிக்கிறது இல்லை நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சி உட்காந்தோ படிக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஸ்லீப்பியாகவும் ரிலாக்ஸ்டாகவுமே ஃபீல் பண்ணுவீங்களே தவிர உங்களால் ஆக்டிவாக எல்லாம் படிக்க முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கான இடத்த நீங்களே செலக்ட் பண்ணி படிங்க. நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து படிக்கணும். உங்கள் ஷோல்டரை குறுக்கி வச்சு படிக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு முதுகு வலி கை வலி இல்லாமல் படிக்க முடியும். நம்பர் 2, அவாய்ட் ஹெவி ஃபுட். நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஹெவியான ஃபுட்டை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். நம்ம என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் அது நம்ம மைண்ட்லேயே நிற்காது. நம்ம எப்போவுமே படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ன்னு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை லைட்டாக எடுத்துக்கணும். அப்போது தான் எனர்ஜெட்டிக்காகவும் பிரிஸ்காகவும் இருப்பீங்க. ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணாமல் நல்லா படிக்கவும் முடியும். நம்பர் 3, ட்ரிங்க் மோர் வாட்டர். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமானது தண்ணி குடிக்கிறது தான். நம்மளோட டெய்லி லைஃப்பில் கூட ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தண்ணி நிறைய குடித்தா நம்ம பிரெயின் அண்ட் பாடி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதனால் உங்கள் பிரெயின் ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் தண்ணி குடிக்கவே மறந்துடுவீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி எப்போவுமே நீங்கள் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்பர் 4, ஃபைண்ட் எ ஸ்டடி பிளேஸ். எப்போவுமே படிக்கும்போது நம்ம வெளிச்சமான இடத்துல தான் படிக்கணும். வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல படிக்கும்போது நம்மளோட கண்ணை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கூர்ந்து படிப்போம். இதே மாதிரி நம்ம கூர்ந்து படித்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் சோர்வு அடைஞ்சிடும். அப்படியே நம்மளுக்கும் தூக்கம் வந்துடும். ஆனால் நம்ம வெளிச்சமான இடத்துல உட்காந்து படிக்கும்போது நம்ம பிரெயின் அதை பகலுன்னு நினச்சி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்பர் 5, கோ டு பெட் இயர்லி அண்ட் வேக்கப் இயர்லி. எப்போவுமே நைட்டு சீக்கிரமாக தூங்க போயிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் அறிவானவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் தூக்கன்றது ரொம்ப முக்கியம். ரிசர்ச்சர்ஸ் 7-8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும்னு சொல்கிறாங்க. தூங்குறத சீக்கிரமாக தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக படிப்பீங்க. நம்பர் 6, ப்ரொடெக்ட் யுவர் ஐஸ். ரொம்ப நேரமாக நம்ம படித்தோம்னா அது நம்ம கண்ணை பாதிக்கும். அதுவும் இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு வந்ததுனால ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர், ஃபோனுண்டு இதே நாங்கள் பார்க்குறதால அது நம்ம கண்ணை ரொம்பவே பாதிக்கும். இந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ண நம்ம 20-20-20 ரூலை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒவ்வொரு 20 மினிட்ஸ் படித்ததுக்கப்புறம் 20 செகண்ட்ஸ்க்கு 20 feet டிஸ்டன்ஸில் இருக்க ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் திரும்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் படிக்கும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களோட கண்ணுக்கும் நல்லது. திரும்ப நல்லா ஃபோக்கஸாக படிப்பீங்க. நம்பர் 7, ஃபைண்ட் எ பெஸ்ட் டைம். பகல் நேரத்தில் எப்போவுமே தியரி மாதிரி இருக்கிற சப்ஜெக்டை படிக்கணும். ஏன்னா மதிய டைமில் தியரி மாதிரி இருக்கிற சப்ஜெக்டை படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் தான் வரும். ஸோ எப்போவுமே மார்னிங் கஷ்டமான சப்ஜெக்டையும் ஈவினிங்க்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சப்ஜெக்டை படிங்க. நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மதியம் டைமில் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மதிய டைமில் படிக்கும்போது தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா புக்கை மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour தூங்குங்க. கண்டிப்பாக அதில் தப்பில்லை. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. உங்களோட ஸ்டடி டைமை கண்டினியூ பண்ணுங்கள். நம்பர் 8, குரூப் ஸ்டடி. தனியாக உட்காந்து படிக்கும்போது படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் குரூப் ஸ்டடி பண்ணும்போது என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே படிப்போம். நிறைய மெட்டீரியல்ஸ் கூட ஷேர் பண்ணி படிக்கலாம். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு தூங்கணுன்ற எண்ணமே வராது. குரூப் ஸ்டடின்றது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.